இந்த பாவத்திற்கு நான் விழுந்துட்டு இப்படிப்பட்ட நான் சொன்ன இந்த வசனங்கள் இருக்குங்க. நிர்பந்தமான மனுஷன், பாவ மனுஷன், நான் பாவி, இதை சொல்லி அப்படியே மழுப்பிடுறது. இதை சொல்கிறதுக்காக உங்களுக்கு ரட்சிப்பு, நீதி போதனைகள், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுதல், பரலோக வாழ்க்கை, நித்திய ஜீவன், வேத வசனம், ஒப்புரவாகுதல், சபை ஐக்கியம், இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் இதை சொல்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு இருக்குது? எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்டு. ஒரு மனுஷன் அவனுடைய கடந்த காலத்தில் எப்படி இருந்தானோ அப்படியே அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இருப்பான்னாக்கா எதுக்கு இங்கே வரணும்? கிறிஸ்துவை எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவ வாழ்க்கை எதுக்கு வாழணும்?